ஜெய் ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபிரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நம்ம இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் நம்ம ஏப்ரல் 7 முடிவதற்குள்ள எந்த ஒரு நேரத்தில் வேண்டுமானாலும் கூறலாமாங்க. இது நீங்கள் குளிச்சுட்டு கூறுறீங்களோ குளிக்காமல் கூறுறீங்களோ விரதம் இருக்க தேவையில்லை, எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். இருந்தாலும் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நம்ம ஏப்ரல் 7 முடிவதற்குள்ளே கூறணும். இந்த ஏப்ரல் 7 இந்த ஒரு மந்திரத்தை கூறுறதுனால அவ்வளவு சக்தி இருக்காங்க. விஷ்ணுக்குரிய ஒரு மந்திரம் தான். எனவே ஏப்ரல் 7 முடியும் முன் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் கூறி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் ஒட்டுமொத்த கஷ்டங்கள், துன்பங்கள், தடைகள் அனைத்துக்குமே ஒரு தீர்வானது கிடைக்கும். இதுக்கு நம்ம முழுவதும் விஷ்ணுவையும் பெருமாளையும் நினைத்து கொண்டு தான் இந்த ஒரு மந்திரத்தை கூறணும். இந்த ஒரு மந்திரத்தை நம்ம எத்தனை முறைகள் இந்த ஏப்ரல் 7 முடிவதற்குள்ளே கூறணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 21 முறை நம்ம கூறணுமாங்க. ஏப்ரல் 7 இரவு நைட்டு 12 மணி முடிவதற்குள்ளே 21 தடவைகள் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம கூறினோம்னா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் இங்கே பெரிய அளவுக்கு மாற்றங்களானது நடக்குமாம். எனவே நீங்களும் இதை கூறி பாருங்கள். இதனால் உங்களுடைய வாழ்க்கையிலும் இங்கே பெரிய மாற்றங்களானது நடக்கலாம். இதுவரை நடக்காமல் இருந்த காரியங்கள் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை ஏப்ரல் 7 கூறுங்க. அது எந்த ஒரு வேலையாக வேண்டுமானாலும் இருக்கலாம். முக்கியமாக பிரம்ம முகூர்த்த வேலை இல்லைன்னா இரவு சுக்கிரவரை நிறை, இந்த 2 வேலையில் நம்ம கூறிட்டு வந்தோம்னா அதனால் மிக பெரிய அளவில் நன்மைகள் ஏற்பட நம்முடைய குடும்பத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு மந்திரத்தை நம்ம கூறிட்டு வர்றதுனால நம்மளுடைய தலையெழுத்தும் மாறி விடுமோம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு மந்திரத்துக்கு இருக்காம். எனவே தவறாமல் நீங்களும் கூறுங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவருமே இந்த ஒரு மந்திரத்தை கூறிட்டு வர சொல்லுங்கள். ஏன்னா இந்த ஏப்ரல் 7 போயிடுச்சுன்னா அடுத்து இந்த ஏப்ரல் 7 எப்பொழுது வருகின்றதோ அதுவரை நம்ம காத்து கொண்டு தான் இருக்கணும். ஒரு வருடங்கள் நமக்கு வீணாகி விடும். எனவே நீங்களும் இதை கூறுங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்களையும் இதை கூறிட்டு வர சொல்லுங்கள். இதனால் நம்மளுடைய தலையெழுத்தானது மாறும். எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு துன்பங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வர இருந்தாலும் அது அனைத்துமே தீர்ந்து விட அதிக சக்தியானது இருக்குது. அந்த ஒரே ஒரு மந்திரம் இதுதான். இந்த ஒரு மந்திரத்தை மட்டும்தான் நீங்கள் 21 முறைகள் கூறிட்டு வர போகிறீங்க. நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். இதுதான் அந்த ஒரு மந்திரம். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லைன்னா அதை பார்த்து கூட நீங்கள் கூறிட்டு வாங்க. அது உங்களுடைய விருப்பம். தவறாமல் ஏப்ரல் 7 முடியும்னு கூறிவிடுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.